Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் fractions. Exercise 7.4 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுல என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா like fractions, unlike fractions and comparing fractions. சோ இந்த மூணு டிஃபரண்ட் கான்செப்ட் பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஏற்கனவே fractions அப்படினா வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? ஒரு ஹோல்ல உள்ள ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா fraction. சரிங்களா? சோ இப்போ like fraction அப்படினா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து fractions நான் வந்து எழுதிக்கிறேன். சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் 1/4, 2/4, 3/4, 4/4. சோ இது எல்லாமே நான் வந்து like fractions அப்படின்னு வந்து சொல்றேன். ஏன் வந்து like fractions அப்படின்னு வந்து சொல்றேன்? இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் வந்து காமனா வந்து இருக்கு. சரிங்களா? சோ அதனால இத வந்து என்னன்னு வந்து சொல்றோம் like fractions. சோ like fractions அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் டினாமினேட்டர் வந்து இருக்கும். சேம் டினாமினேட்டர். இதே இது unlike fraction அப்படினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். unlike fractions. சோ இதே மாதிரி நான் வந்து fractions வந்து எடுத்துக்கிறேன். 1/13, 2/12, 3/16. சோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து எல்லாமே மாறுபடுது. இங்க 13 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 16 வந்து இருக்கு. சரிங்களா? சோ காமன் டினாமினேட்டர் வந்து கிடையாது. சோ இந்த மாதிரியான fractions வந்து என்னன்னு சொல்லுவாங்க? unlike fractions. No common denominator. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா like fractionsக்கும் unlike fractionsக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் எப்படி வந்து fractions கம்பேர் பண்றது? கம்பேரிங்னா என்னது? greater than, அப்படி இல்லைனா less than, அப்படி இல்லைனா equal to. சோ இந்த மாதிரி ரெண்டு டிஃபரண்ட் fractions கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்குள்ள இருக்க greater than, lesser than or equal to இத தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? comparison அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் டிஃபரண்ட் கேसेस வந்து இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். சோ கம்பேரிசன்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்க போறது ஒரு மிக்ஸட் fraction. சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க 3 1/2, அதே மாதிரி 5 1/2 இப்படி எடுத்திருக்கேன். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 3 ரொட்டி இருக்கு அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்ககிட்ட வந்து ஒரு 5 ரொட்டி இருக்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இப்போ யார்கிட்ட வந்து ஜாஸ்தி வந்து இருக்கு? 5 ரொட்டி இருக்கவங்ககிட்ட தான் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கு. அதாவது இப்போ பார்ட் வந்து சேமா வந்து இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த half இது சேமா வந்து இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த ஹோல் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இத கம்பேர் பண்ணாலே போதும். எது வந்து கிரேட்டரா இருக்குன்னு. 3 கிரேட்டரா 5 கிரேட்டரா? 5 தான் கிரேட்டர். சோ 3 1/2 is less than of 5 1/2. சரிங்களா? சோ இது வந்து மிக்ஸட் fractionsக்கான இது. அதே மாதிரி கண்டிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இங்க ரெண்டு பார்ட்டும் வந்து காமனா வந்து இருக்கு, டிஃபரெண்டா வந்து இல்ல. டிஃபரெண்டா இருந்ததுன்னா வேற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து 0 to 1 எடுத்துக்கிறேன். இது நடுவுல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? 1/2 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா பாதி இல்ல, அதனால 1/2. இதே மாதிரி 0 to 1 நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் வந்து 3 பார்ட்டா வந்து பிரிக்கிறேன். அப்படின்னா வந்து என்னது? 1/3, 2/3 and 3/3 that is equal to 1 தான். சரிங்களா? சோ இந்த மாதிரி 3ஆ வந்து பிரிச்சிருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து क्वेश्चन கேக்குறேன். அதாவது 1/2 வந்து greater than or less than of 1/3 என்ன அப்படின்னு வந்து கேக்குறேன். சோ 1/2 வந்து 1/3 யோட கிரேட்டரா இல்லையா? ஜாஸ்தியா இல்லையா? கிரேட்டர் தான். ஏன் வந்து பாருங்க, இப்போ நீங்க ஷேடட் கூட பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷன் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கு பாருங்க. 1/3 அப்படின்றது இங்க உள்ள போர்ஷன் மட்டும். சோ இந்த ஃபிகரை வந்து பார்க்கும்போது தெரியுதா? ஈஸியா வந்து கம்பேர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இப்போ மேல வந்து வேல்யூ 1 காமனா வந்து கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 1/2 அப்படி இல்லைன்னா 3/2. அதே இப்போ மேல உள்ள நியூமரேட்டர் வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் வேல்யூ சேமா இருந்ததுன்னா நம்ம டினாமினேட்டரை வந்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது எதுக்கு வந்து கம்மியான வேல்யூ வந்து இருக்கோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இங்கே பார்க்கும்போது 2 அப்படின்றது வந்து கம்மி இல்லை. ஸோ என்ன பண்ணுங்க? 1/2 இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் 1/3. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? அதாவது நியூமரேட்டர் சேமா இருக்கும்போது நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து நான் வந்து ஒரு லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 1/4 அதே மாதிரி 2/4 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இதுல எது கிரேட்டர் எது கம்மி அப்படின்னு வந்து சொல்லணும். சரிங்களா? ஸோ எப்படி கம்பேர் பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா
இதை டயக்ராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஸோ சர்க்கிளை 4ஆக பிரிச்சிருக்கேன். அதில் வந்து ஒன்று வந்து ஷேடட் பார்ட்டு. அதே மாதிரி 2/4 வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், சர்க்கிளை 4ஆக பிரிச்சுட்டு 2 தான் வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து பார்க்கும்போதே தெரியுதா, அதாவது 2/4 தான் கிரேட்டஸ்ட். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து எப்படி வந்திருக்கு, அதாவது டினாமினேட்டர் சேமாக வந்து இருக்குது. ஸோ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கிற பட்சத்தில் வந்து நியூமரேட்டரை வந்து கம்பேர் பண்ணுங்கள். எதுக்கு ஜாஸ்தியாக வந்து இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட். ஸோ 1/4 இஸ் லெஸ் தென் ஆஃப் 2/4. சரிங்களா? அதாவது இந்த கேஸும் எக்ஸ்ட்ரீம் கான்ட்ரரி. நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியது வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இதை வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரை கம்பேர் பண்ணணும். எது ஜாஸ்தியோ ஸோ அதுதான் வந்து ஜாஸ்தியான வேல்யூ. இதே இது வந்து மேலே இருக்க வேல்யூ காமனாக இருக்கிற பட்சத்தில் வந்து கீழே இருக்கிறத வந்து கம்பேர் பண்ணுங்கள். எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து ஜாஸ்தியான நம்பர். சரிங்களா? ஸோ இப்போது 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ 4th கேஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துக்க போகிறது 4th கேஸ். இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரீமாக டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பாருங்கள் 2/3, இன்னொன்று வந்து 4/5. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது எதுவுமே காமனாக வந்து இல்லை. நியூமரேட்டரும் சேமாக வந்து இல்லை, டினாமினேட்டரும் சேமாக வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர் வேல்யூ வந்து இருக்குது பார்த்தீங்களா, டினாமினேட்டருக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அப்படின்னா டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்குது, 3 and 5 இருக்குது. சரிங்களா? ஸோ 3, 5க்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 3 வந்து 3னால் டிவைட் பண்ண முடியும், 1 வந்து கிடைக்கும். அடுத்து 5 இருக்குது, 3னால் பண்ண முடியாது டைரெக்டாக. ஸோ 5 வந்து போட்டாச்சு. அடுத்து 5னால் டிவைட் பண்ணுறேன், 1,1 கிடச்சிருச்சு. ஸோ therefore LCM is equal to என்னது, 3 into 5. 3 into 5 என்ன கிடைக்கும், 15 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ LCM வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. 2/3 இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்களா, ஸோ 15 அப்படியே கீழே வந்து போட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணுங்கள், 3 into 3யோட எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும் அப்படின்றத வந்து பாருங்கள். 3யோட 5 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 வந்து கிடைக்கும். ஸோ 3 into 5 அப்படின்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி மேலேயும் நியூமரேட்டரை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 into 5 என்ன கிடைக்கும், 10 கிடைக்குமா. ஸோ 10 வந்து போட்டாச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10/15. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு வேல்யூ. இப்போ அடுத்த ஃப்ராக்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 4/5 வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு டினாமினேட்டர் வேல்யூ இப்போ 15 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கணும். ஸோ அப்படின்னா 5 வந்து எதோட மல்டிப்ளை பண்ணணும், 3யோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 into 3 15, நியூமரேட்டரையும் 3யோட மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 3 12. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 12/15. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ 10/15 அடுத்து 12/15. இப்போது இங்கே வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷனை லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை லைக் ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பண்ணிட்டோம்னா டினாமினேட்டர் வந்து இப்போ சேம் ஆயிடுச்சா, ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேம். இப்போ ஈஸியாக நியூமரேட்டரை கம்பேர் பண்ணிக்கலாம். 10 பெருசா 12 பெருசா, 12 தான் பெருசு. அப்படின்னா 10 is less than of 12. ஸோ 10/15 இஸ் லெஸ் தென் ஆஃப் 12/15 அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைனாலும் 2/3 இஸ் லெஸ் தென் ஆஃப் 4/5. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்த கான்செப்ட் தான் நம்ம ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 4 ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.